Hello friends, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ். பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அதில் ஒரு பார்ட்டான ஃபிஸ்கல் பாலிசினா என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன டெஃபினேஷன்னா, இட் இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கன்சர்ன் வித் ஹவு எ கவர்மெண்ட் ரைசஸ் மணி, how that money is spent and the effects of these activities on the economy and society. ஒரு கவர்மெண்ட் தன்னுடைய வருமானத்துக்காக எப்படி பணத்தை சம்பாதிக்குது, அப்படி சம்பாதிக்கப்பட்ட பணத்தை எப்படி செலவு பண்ணுது, அப்படி செலவு பண்றது மூலியமா என்னென்ன வகையில அது கண்ட்ரியுடைய எக்கனாமியும் சொசைட்டியும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற பற்றின டீடைல்டு ஸ்டடி தான் பப்ளிக் ஃபினான்ஸ்ன்றத சொல்லலாம். சரிங்களா? It is concerned with the income and expenditure of public authorities with the adjustment of one to other. ஸோ கவர்மெண்டோடைய வருமானத்தையும் செலவையும் ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா எப்படி ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமியையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், மணி சப்ளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், க்ரோத்தை டெவலப் பண்ணலாம், அதே மாதிரி ஆன் த ஹோல் சொசைட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ற மாதிரியான எல்லா விஷயங்களை பற்றின ஒரு ஹோலிஸ்டிக் ஸ்டடி தான் பப்ளிக் ஃபினான்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எடுத்துக்கிட்டோம்னு, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து தான் அவங்களுடைய செலவு இருக்கும். வருமானத்தையும் செலவையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பேசிக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அவருக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதில் எவ்வளோ செலவு பண்ணுறாரு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். அதை பொறுத்து அவர் என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம், அல்லது என்ன ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை தேவைன்னா பூர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ வந்து வருமானத்தோட செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா கடன் வாங்கி தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க வேண்டியதாக வரும். செலவு கம்மியாக இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சுட்டு ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு செலவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல் கண்ட்ரி இந்தியாவுக்கே ஒட்டுமொத்தமான அதனுடைய வருமானத்தையும் செலவையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு வருஷத்துல எதெல்லாம் அது பண்ண போகுதுன்றதுடைய எஸ்டிமேட் தான் வந்துட்டு யூனியன் பட்ஜெட்ன்றதை சொல்லலாம். யூனியன் பட்ஜெட் இஸ் தி மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் அக்கௌண்ட் ஆஃப் government's finances in which revenues from all the sources and expenses of all the activities undertaken are aggregated. ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவையான அனைத்து வகையான வருமானங்களும் அந்த வருமானத்து மூலியமா அது என்னென்னலாம் செலவு பண்ண போகுதுன்றதுடைய கம்ப்ளீட் டீடைல்டு ஒரு அக்கௌண்ட் தான் யூனியன் பட்ஜெட்னு சொல்லலாம். நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஆர்டிகல் 112 என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, யூனியன் பட்ஜெட் ஆஃப் அ இயர் ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பட்ஜெட்ன்ற வார்த்தைக்கு பதில் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் இயர். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, அது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட, அதாவது எஸ்டிமேட்டட்னா எதிர்பார்க்கப்பட்ட, இந்தந்த வகையிலலாம் எனக்கு வரவுகள் வரும், இந்தந்த வகையிலலாம் நான் இந்தந்த விஷயத்துக்கு செலவு பண்ண போறேன் அப்படின்றதுடைய ஒரு எஸ்டிமேட், ஒரு பிரசன்ட் இயருக்கான கம்ப்ளீட் எஸ்டிமேட் தான் யூனியன் பட்ஜெட்னு சொல்லலாம். இந்த பிரசன்ட் இயர்னு சொல்லும் போதே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஸ்கல் இயரை தான் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. இந்த ஃபிஸ்கல் இயர்ன்றது பிரசன்ட் இயரோடைய April 1 இருந்து நெக்ஸ்ட் இயரோடைய March 31 வரைக்கும் ஒரு ஃபிஸ்கல் இயரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது தான் பட்ஜெட்ன்றதை பார்த்தோம். இந்த பட்ஜெட்ல மொத்தம் 3 வகையான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். என்னென்னா, ஆக்சுவல் ஃபிகர் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், பட்ஜெட் ஃபிகர் அண்ட் எஸ்டிமேட்டட் ஃபிகர் ஃபார் தி கரண்ட் இயர், பட்ஜெட் எஸ்டிமேட் ஃபார் தி அப்கமிங் இயர். போன வருஷம் என்னென்னலாம் வருமானம் வருதுன்றத சொல்லியிருந்தோம், என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோன்றதுடைய டீட்டெயில்டான ஸ்டேட்மெண்ட்டும், இந்த வருஷம் என்னென்ன வகையிலலாம் எனக்கு வருமானம் வரப்போகுது, என்னென்ன வகையிலலாம் செலவு பண்ண போறோன்ற டீடைல்டு ஸ்டேட்மெண்ட்டும், இந்த 2 வருஷத்தையும் பேஸ் பண்ணி வரப்போற அப்கமிங் இயர்ல என்னென்ன மாதிரியான எஸ்டிமேட்ஸ் இருக்குன்றதுடைய 3 செட்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸும் பட்ஜெட்ல உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஸோ த எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் எசென்ஷியலி மேட் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தேவையான அனைத்து வருமானத்தையும் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு அக்கௌண்டாகவும், அனைத்து செலவுக்காக தேவைப்படக்கூடிய அக்கௌண்டாகவும் 3 விதமான அக்கௌண்ட்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்குது. அதுல ஒரு அக்கௌண்ட் தான் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்றது என்னன்றதை பத்தின விரிவாக்கம் வந்து
ஆர்டிகல் 266 சப்கிளாஸ் 1 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல விளக்கப்பட்டிருக்கு. அதாவது அதுதான் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால என்னென்ன மாதிரி பணங்கள்லாம் அதுல வந்து கணக்குல வரும்னு பார்த்தோம்னா, ஆல் ரெவன்யூஸ் ரிசீவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வரக்கூடிய அனைத்து வருமானத்தையும் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல தான் போட்டு வைப்பாங்க. ஆல் லோன்ஸ் ரெய்ஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் வந்து இன்டர்னலாவோ அல்லது எக்ஸ்டர்னலாவோ அல்லது வெளியில இருக்கக்கூடிய ஃபாரின் கவர்மெண்ட்டோ அல்லது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ, வேர்ல்டு பேங்க், IMF இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ வாங்கக்கூடிய கடன்களையுமே இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் போட்டு வைப்பாங்க. ஆல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மேட் ஃப்ரம் திஸ் ஃபண்ட் எக்ஸப்ட் சம் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் மேட் ஃப்ரம் தி பப்ளிக் அக்கௌண்ட் அண்ட் கண்டின்ஜென்சி ஃபண்ட். அனைத்து வகையான வருமானத்தையும் இந்த அக்கௌண்ட்ல தான் போட்டு வைப்பாங்க. இந்த அக்கௌண்ட்ல இருந்துட்டு தான் அனைத்து வகையான செலவையும் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எக்ஸப்ட் சம் ஃபண்ட்ஸ், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கண்டின்ஜென்சி ஃபண்ட்ஸ். அப்படின்னா என்னன்றத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நோ மணி கேன் பி வித்ட்ரான் ஃப்ரம் திஸ் ஃபண்ட் வித்தவுட் தி பார்லிமெண்ட்ஸ் அப்ரூவல். இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல ₹1 போறதா இருந்தாலும் சரி, ₹1 எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பா பார்லிமெண்டோடைய அப்ரூவலோட தான் அது அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போடவும் முடியும், எடுக்கவும் முடியும். சரிங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். செகண்ட், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்றத பத்தின டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆர்டிகல் 262 சப்கிளாஸ் 1 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வரையறுக்கப்பட்டிருக்கு. It accounts for those transactions where government of India merely acting as a banker. These funds do not belong to the government of India. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேங்க் வந்து எப்படி ரன் ஆகுது? அந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் போடக்கூடிய டெபாசிட்டர் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு பேங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் தருது. அந்த டெபாசிட்டர் போட்டிருக்கக்கூடிய பணத்தை இன்னொருத்தர் லோன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட்டை இது கலெக்ட் பண்ணிக்குது. ஸோ லோன் கொடுக்கறது மூலியமா வரக்கூடிய இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து பேங்க்கு அதிகமா செட் பண்ணும். டெபாசிட் பண்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா கொடுக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் தான் பேங்க்குக்கு லாபமா கிடைக்கும். இதே மாதிரிதான் இதுல வந்து பார்த்தோம்னா, அதுல வந்து பேங்க்ன்றதுக்கு அந்த பணம் வந்து சொந்தம் கிடையாதுல்ல. எப்ப வந்து அந்த டெபாசிட்டர் கேட்கிறாரோ அவருக்கு வந்து மறுபடியும் கொடுத்தாகணும்ல. அதே மாதிரிதான் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணங்கள் எதுவுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மியர்லி ஆக்டிங் ஆஸ் அ பேங்கர். என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் வரும்னு பார்த்தோம்னா, ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் ஃபண்ட், எக்ஸெட்ரா. ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு அவருடைய வாழ்நாள்ல, அதாவது அவருடைய எம்ப்ளாய்மெண்ட் ஏஜ்ல வந்து பார்த்தோம்னா மாத சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போட்டு வைப்பாரு. அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை கவர்மெண்ட் போட்டு வைக்கும். இதை போட்டு வச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகும்போது இத்தனை வருஷம் சேவிங்ஸையும் சேர்த்து அவருக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பணம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவர் ரிட்டையர் ஆகும் போது கவர்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும். பட் இருந்தாலும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பீரியட்ல இந்த மாதிரி ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்காக செலவு பண்ணலாம். பட் கண்டிப்பா அந்த பணத்தை வந்து திருப்பி ரீபே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா merely acts as a banker and these funds do not belong to the government of India ன்றத சொல்லுவாங்க. எப்படி இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லையோ அதனால பார்லிமெண்ட்ஸ் அப்ரூவல் இஸ் நாட் நீடட் ஃபார் withdrawal of funds from this account. ஓகேங்களா? மூணாவது வகையான ஃபண்ட் தான் கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் ஆர்டிகல் 267ல எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அனைத்து வகையான வருமானத்தையும் செலவையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் தான் வந்துட்டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்றதை பார்த்தோம். பட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு ஒரு சில பணத்தை எடுக்கணும்னு போடணும்னாலும் இப்போ பார்லிமெண்டோட அப்ரூவல் வேணும்ன்றதை பார்த்தோம். பார்லிமெண்ட்ன்றது வருஷத்துல இருக்கக்கூடிய எல்லா நாளுமே வந்து ஃபங்க்ஷனா இருக்காது. 3 செஷன்ல தான் ரன் ஆகும். பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் அண்ட் வின்டர் செஷன். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல அல்லது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஒரு கண்ட்ரி வந்து ஒரு வார்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷனோ அல்லது ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து சுனாமி அல்லது எர்த்குவேக் இந்த மாதிரியான லைன்ஸ்லைட்ஸ் இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்துட்டு கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியா பணம் தேவைப்படும்ல. அப்படி தேவைப்படக்கூடிய டைம்ல பார்லிமெண்டோட அப்ரூவலா வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி டைம்ல அன்ஃபோர்சின் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு தேவையான செலவை எடுத்துக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் தான் கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணத்தை எடுக்கக்கூடிய ஒரே உரிமை யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குது. அவருடைய பார்லிமெண்டோட அப்ரூவல் இல்லாம அவருடைய அப்ரூவலோட மட்டுமே இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கலாம். பட் அதை செலவு பண்ணியிருந்தாலுமே மறுபடி அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு பணங்கள் எடுத்து செலவு பண்ணியிருந்தாருன்றதோடைய எந்தெந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணியிருக்காருன்றதோடைய கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டு மறுபடியும் பார்லிமெண்டோட அப்ரூவலை லேட்டரா வாங்கி தான் ஆகணும்.
ஸோ she or he can meet the expenditure and get the approval of parliament later. அப்படி approval of parliament later வாங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து பணத்தை எடுத்து இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் போட்டு வச்சிருவாங்க. ஸோ இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணம் எப்பவுமே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக யூஸ் பண்றதுக்காக இருந்துகிட்டே இருக்கும். Fiscal policy. Fiscal policy அப்படின்னா என்னன்னா, it is the means by which a government adjusts its spending levels and tax rates to monitor and influence a nation's economy. ஒரு கண்ட்ரியோடைய எக்கானமியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காகவும் அந்த கண்ட்ரியில் உள்ள எக்கனாமியுடைய ட்ரெண்டை மானிட்டர் பண்றதுக்காகவும் தன்னுடைய செலவையும் வருமானத்தையும் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுள்ள கவர்மெண்ட். அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணக்கூடிய பாலிசி தான் வந்துட்டு ஃபிஸ்கல் பாலிசின்றத சொல்லுவாங்க. இந்த ஃபிஸ்கல் பாலிசின்றதை யார் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் ஃப்ரேம்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபிஸ்கல் பாலிசின்றதே கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான் கவர்மெண்ட் டாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ அந்த கவர்மெண்ட் டாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் டூல்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஸ்கல் பாலிசி வந்து ரெண்டு வகைப்படும், எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசினா என்னன்றதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா, எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணோம்னா, இட் இன்க்ரீசஸ் தி மணி சப்ளை. எதுக்காக மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணோம்னா, யூஸ்வலி ஃபாலோட் இன் டைம்ஸ் ஆஃப் ரெசெஷன், டிப்ரெஷன் இன் ஆர்டர் டு பூஸ்ட் டிமாண்ட். சில டைம்ல பார்த்தோம்னா கண்ட்ரியோடைய எக்கனாமியோ ரொம்ப மந்தமான நிலைமையில இருக்கும். யாருக்கிட்டையுமே பணம் இருக்காது. பணம் இல்லைன்னா கண்டிப்பா யாருமே எந்த பொருளுமே வாங்க மாட்டாங்க. யாருமே எந்த பொருளுமே வாங்க மாட்டாங்கன்னா எந்த பிசினஸுமே அந்த அளவுக்கு ரன் ஆகாது. ஓவராலாவே எல்லா எல்லா எக்கனாமியில இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு ரொம்ப மந்தமான நிலைமையில இருப்பாங்க. கண்ட்ரியே வந்துட்டு ரொம்ப மந்தமான நிலைமையில இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைம்ல கவர்மெண்ட் தான் அதை வந்து இனிஷியேட் பண்ணி மணி சப்ளை, பணப்புழக்கத்தை எக்கனாமியில அதிகப்படுத்தும். பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறது மூலியமா தான் எக்கனாமியை வந்துட்டு எக்கனாமியோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? எந்தெந்த வகையில வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பணப்புழக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா, பை இன்க்ரீசிங் தி எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெடியூசஸ் டாக்ஸ் ரேட்ஸ். ஓகேங்களா? அது கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பணத்தை எக்கனாமிக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணும் பை இன்க்ரீசிங் தி எக்ஸ்பெண்டிச்சர். அது பண்ணக்கூடிய செலவுகளை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா கண்டிப்பா எக்கனாமில தானே வந்து சேரும். அதே மாதிரி பை ரெடியூசிங் தி டாக்ஸ் ரேட்ஸ், மக்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய வரி பணத்துல குறைச்சாங்கன்னா மக்கள் கிட்ட அதிக பணம் தங்கும். அப்படி தங்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்குவாங்க. இது மூலியமா ஃபர்தரா ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி கண்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமியுமே ஃபிளரிஷ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த கான்செப்டுக்காக ஃப்ரேம் பண்ணக்கூடிய பாலிசி தான் எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசின்றது. இந்த இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறது மூலியமா என்னென்னலாம் நடக்கும் எக்கனாமின்னு பார்த்தோம்னா, பர்ச்சேசிங் பவர் வில் இன்க்ரீஸ். ஒருத்தர் கையில நார்மலா இருக்கக்கூடிய பணத்தோட அதிகமான பணம் இருந்துச்சுன்னா அவருக்கு பொருளை வாங்கக்கூடிய எபிலிட்டி அதிகமாகும்ல, அதுதான் பர்ச்சேசிங் பவர் வில் இன்க்ரீஸ். ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட வந்துட்டு பொருளை வாங்கக்கூடிய பணம் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நிறைய பேர் பொருளை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மூலியமா டிமாண்ட்ஸ் அதிகமா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். டிமாண்ட்ஸ் அதிகமா இருந்துச்சுனாலே அந்த பொருளை விற்கிறவங்க வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து மேக் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஓவராலா எல்லா செக்டாருமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டிமாண்ட்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும் போதே ஒரு பொருளோட விலை அதிகமாகும். அப்படி விலை ஏறுறது தான் பணவீக்கம்னு சொல்லுவாங்க, இன்ஃபிளேஷன். சரிங்களா? இந்த இன்ஃபிளேஷன் ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம்னா, ஜெனரல் ரைஸ் இன் பிரைஸ் லெவல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த இன்ஃபிளேஷன்னா என்னன்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஒரு தனி வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது ஒன் ஆஃப் த இம்ப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி மணி வித் தி பேங்க்ஸ் வில் இன்க்ரீஸ். மணி சப்ளை வந்துட்டு நார்மலா இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி பேங்க்ஸ் கையிலையும் பணம் அதிகமா இருக்கும். பேங்க் கிட்ட அதிகமான பணம் இருந்துச்சுன்னா அது மட்டுமே வச்சிருக்காது இல்ல, அது அதிகமா லெண்ட் பண்றது மூலியமா தானே அதுக்கு லாபம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதிகமா லெண்ட் பண்ணணும், அதிகமான பேர் வந்துட்டு கடன் வாங்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வழக்கமா இருக்கிறதோட அதிகமான பேர் லோன்ஸ் அவைல் பண்ணுவாங்க. லோன்ஸை வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அந்த பணத்தை வந்துட்டு டபுள் பண்ணணும்னு தானே பார்ப்பாங்க அல்லது ப்ராஃபிட்ஸ் பார்க்கணும்னு தானே பார்ப்பாங்க. ஸோ லோன்ஸை வாங்கப்பட்ட பணத்தை ஏதாவது ஒரு விதத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா ஏதாவது ஒரு விதத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகும், இன்னொருத்தருக்கு இன்கம் கிடைக்கும், அவர் இன்னொரு வகையில ஏதாவது ஒரு விதத்துல செலவு பண்ணுவார். இந்த மாதிரி ஓவராலா கண்ட்ரியோட எக்கனாமியே வந்துட்டு பூம் ஆக ஆரம்பிக்கும். டோட்டல் எக்கனாமிக் க்ரோத்தே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசிஸ். ஓகேங்களா?
ஸோ கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது அப்படியே எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசிக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். டிக்ரீஸ் இன் மணி சப்ளை யூஸ்வலி ஃபாலோட் இன் டைம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பூம் ஆர் இன்ஃப்ளேஷனரி டைம்ஸ். தேவையான அளவை விட பணவீக்கம் அதிகமாயிடுச்சு, அதிகமான அளவுல பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல பணத்தோட மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும், பொருளோட விலையை விட பணத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிக்கும், எக்கனாமில தேவையில்லாத டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸையும் வந்துட்டு கவர்மெண்டோட கண்ட்ரோல் கீழே வைக்கணும்னா மணி சப்ளையை டிக்ரீஸ் பண்றது மூலியமா தான் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அந்த மாதிரி டைம்ல அது மேக் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் தான் இட் ரெடியூசஸ் இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்க்ரீசஸ் டாக்ஸ் ரேட்ஸ். கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவுகளை கம்மி பண்ணிடுச்சுன்னா எக்கனாமிக்குள்ளார மணி ஃப்ளோ ஆகாது. அதே மாதிரி டாக்ஸ் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்காது, கவர்மெண்ட் கிட்ட தான் அவன் அதிகமா வரி செலுத்த வேண்டியதா வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமியில உள்ள மணியை வந்துட்டு கவர்மெண்ட் தன்வசம் சக் பண்ண ஆரம்பிக்கும், தன்வசம் எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்படி எடுத்துக்கிறது மூலியமா எக்கனாமியில உள்ள மணி சப்ளை குறைய ஆரம்பிக்கும். இப்படி மணி சப்ளை குறையிறது மூலியமா என்னென்னலாம் இம்ப்ளிகேஷன்ஸ் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நார்மலா ஒருத்தர் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை விட அவர் கையில பணங்கள் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ பர்ச்சேசிங் எபிலிட்டி டிக்ரீசஸ், பர்ச்சேசிங் பவர் வில் டிக்ரீஸ். பர்ச்சேசிங் பவர் டிக்ரீஸ் ஆனிச்சுனாலே அவர் முன்னாடி வாங்கிட்டு இருந்த பொருள்களை விட கம்மியாக தான் வாங்க முடியும். ஸோ டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். அதிகமாக யாருமே பொருள் வாங்கினா பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சுதானே ஆகணும், பணவீக்கம் குறைஞ்சுதானே ஆகணும். அதுதான் இன்ஃப்ளேஷன் வில் ஃபால். அதே மாதிரி பேங்க்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மணி வித் தி பேங்க் இன்க்ரீஸ். ஓவராலா எக்கனாமிலே பணப்புழக்கம் கம்மியாகும் போது பேங்க்கு கிட்டையும் பணம் கம்மியாகும். பணம் கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு எல்லாத்துட்டையுமே கேட்கறவங்க எல்லாத்துக்குமே லோன் கொடுக்காதுல்ல. அதனாலதான் கொஞ்சம் லோன்ஸ் கொஞ்சம் பேர் வாங்கினாலுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமா வந்தாதான் அதனுக்கு லாபம் பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதுக்காக பேங்க் இன்க்ரீஸ் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா நிறைய பேர் லோன் வாங்க மாட்டாங்க, கம்மியான பர்சன்ஸ் தான் லோன் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கம்மியான பர்சன்ஸ் லோன் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிக அளவுக்கு பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆனிச்சுனாலே கண்டிப்பா ஓவரால் குரோத்தே டிக்ரீஸ் ஆகும். இது எல்லாமே இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிக்ரீஸ் இன் மணி சப்ளை. இந்த டிக்ரீஸ் இன் மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாலிசி தான் கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருக்கோ அல்லது இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபர்தர் ஏதாவது உங்களோட சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.